கிருஷ்ணகிரியில் 562 கோடி ரூபாய் மதிப்பிலான பணிகளுக்கு அடிக்கல் நாட்டிய முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அந்த விழாவில் உரையாற்றி வருகிறார். காட்சிகளை நேரலையில் பார்க்கலாம். உள்ளாட்சி அமைப்புகளின் பிரதிநிதிகளை, அரசு உயர் அலுவலர்களை, பல்வேறு நலத்திட்ட உதவிகளை பெறுவதற்காக வருகை தந்திருக்கக்கூடிய பயனாளி பெருமக்களை, என்னுடைய பேரன்பிற்கும் பாசத்திற்கும் உரிய மகளிர் சுய உதவிக்குழுவை சார்ந்திருக்கக்கூடிய சகோதரிகளை, தாய்மார்களை, பத்திரிகை மற்றும் ஊடகத்துறை சார்ந்த நண்பர்களை, உங்கள் அனைவருக்கும் என்னுடைய அன்பான வணக்கம். இரும்பின் தொன்மையை நிறுவ உதவிய மயிலாடும்பாறையினுடைய அகழ்வாழ்வு நடத்த வரலாற்று பழமையும் புகழும் கொண்ட கிருஷ்ணகிரி மாவட்டத்தில் இந்த சிறப்பான நிகழ்ச்சியை ஒரு மாபெரும் மாநாட்டை போல் ஏற்பாடு செய்திருக்கிறார் கிருஷ்ணகிரி மாவட்டத்தினுடைய பொறுப்பு அமைச்சர் நம்முடைய அருமை சகோதரர் சக்கரபாணி அவர்கள். பேரை போல இனிமையானவர் சக்கரபாணி. கொடுத்த வேலையை எடுத்த வேகத்தில் முடிச்சு காட்டுறதுதான் அவருடைய ஸ்டைல். கடந்த அதிமுக ஆட்சியோட 10 ஆண்டு கால நெல் கொள்முதலை விட நம்ம திராவிட மாடல் ஆட்சியில கடந்த 4.5 ஆண்டு காலத்தில் 6 லட்சம் மெட்ரிக் டன் அதிகமாக நெல் கொள்முதல் செஞ்சு தொடர்ந்து தரமான அரிசி வழங்கி இந்தியாவில் எங்கேயும் இல்லாத அளவுக்கு 7,33,000 மெட்ரிக் டன் கொள்ளளவு கொண்ட மேற்கூரையுடன் கூடிய நெல் சேமிப்பு தளங்கள் கட்டி நெல்லை பாதுகாப்பாக சேமித்து வைக்கிறது என்கிற அந்த சிறப்பான ஒரு பணியை நிறைவேற்றி தந்தவர் தான் நம்முடைய அமைச்சர் சக்கரபாணி அவர்கள். அவருக்கு என்னுடைய பாராட்டுக்கள், வாழ்த்துக்கள். அதேபோல் இந்த மாவட்டத்தினுடைய மக்கள் பிரதிநிதிகளாக நம்முடைய அன்புக்குரிய பிரகாஷ் அவர்களும், மதியழகன் அவர்களும், திரு ராமச்சந்திரன் அவர்களும், அதேபோல இங்கு அமர்ந்திருக்கக்கூடிய நாடாளுமன்ற உறுப்பினர் அவர்களும் மிக சிறப்பாக செயல்படக்கூடியவர்கள். எப்பொழுது என்னை சந்திக்க வந்தாலும் அவர்கள் இந்த மாவட்டத்திற்கான கோரிக்கைகளை கொடுப்பார்கள். கொடுப்பது மட்டுமல்ல, அதை நிறைவேற்றிக் கொண்டுதான் செல்வார்கள். அதேபோல் கிருஷ்ணகிரி மாவட்டத்திற்கு நான் வந்தவுடன் அமைச்சரும் சரி, மக்கள் பிரதிநிதிகளும் சரி, மாவட்டம் எப்படி இருக்கு என கேட்டவுடன் அவர்கள் ஒட்டுமொத்தமாக சொன்னது, நம்முடைய மாவட்ட ஆட்சியர் தினேஷ்குமார் அவர்கள் மிக சிறப்பாக செயல்படுகிறார் என சொன்னார்கள். அவருடைய செயல்பாடுகளுக்கு இன்று உதாரணமாக 2 லட்சத்திற்கு மேற்பட்ட பயனாளிகளே சாட்சியாக உள்ளார்கள். அதேபோல் அவருக்கும் மாவட்டத்தோட அனைத்து துறை அலுவலர்களுக்கும் இந்த நேரத்தில் வாழ்த்துக்களையும் பாராட்டுக்களையும் நான் தெரிவித்துக் கொள்ள விரும்புகிறேன். கிருஷ்ணகிரி மாவட்ட வளர்ச்சிக்கான அடித்தளங்கள் எல்லாம் திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய ஆட்சியில போடப்பட்டது. 2ஆம் சிப்காட் வளாகம் தொடங்கி ஓசூர், போச்சம்பள்ளி மின் நிலையங்கள்,
விஸ்வநாதபுரம் ஐடி பூங்கா, ஓசூர்ல மின்னணு தொழில் வளாகம்னு என்னால மிகப்பெரிய பட்டியலையே போட முடியும். அதையும் தாண்டி மகளிர் சுய உதவி குழு ஒருங்கிணைந்த தருமபுரி மாவட்டத்தில் இருந்தபோது இங்குதான் தொடங்கப்பட்டது. நமது ஆட்சியினுடைய முத்திரை திட்டமான மக்களை தேடி மருத்துவம் திட்டம் தொடங்கப்பட்டதும் இந்த கிருஷ்ணகிரி பகுதியிலே தான். இப்படி திராவிட முன்னேற்ற கழக அரசுக்கும் கிருஷ்ணகிரி மாவட்டத்திற்கும் நீண்ட நெடிய உறவு உண்டு. இந்த அரசு நிகழ்ச்சியில இதுவரை நடக்காத அளவுக்கு 1212 ரூபாய் மதிப்பீட்டில் 85,711 பயனாளிகளுக்கு இலவச வீட்டுமனை பட்டா வழங்கப்படுது. நகர பகுதிகளில் 5 ஆண்டுகளுக்கு மேலாக ஆட்சேபனையற்ற புறம்போக்கு நிலங்களில் வசித்து வரக்கூடிய மக்களுக்கு இலவச வீட்டுமனை பட்டா வழங்குற பணியை நம்ம அரசு வெற்றிகரமா செஞ்சு முடிச்சிருக்கு. இதுக்கு முன்னாடி ஊரக பகுதிகளில் மட்டும்தான் இலவச வீட்டுமனை பட்டா வழங்கப்பட்டு வந்துச்சு. ஆனா அந்த உரிமையை நகரப்பகுதி மக்களுக்கு வழங்கி வரலாற்று சாதனையை நிகழ்த்தியிருக்கு நம்முடைய திராவிட மாடல் அரசு. கிருஷ்ணகிரி நகராட்சியில 1802 பேருக்கும், ஒசூர் மாநகரத்தில் 3222 பேருக்கும் இலவச வீட்டுமனை பட்டா வழங்கப்பட்டிருக்கு. கிருஷ்ணகிரி நகராட்சியில 40 ஆண்டுகளுக்கு மேலாக அரசு புறம்போக்குன்னு வகைப்படுத்தப்பட்டிருந்த மனைகளை ரயத்துவாரி இனத்தம் மனைன்னு மாத்தி இருக்கிறோம். கிருஷ்ணகிரி நகராட்சியில் 3500 பேருக்கும், அதேபோல் ஒசூர் மாநகராட்சியில் சுமார் 8150 பயனாளிகளுக்கும் வகைப்பாடு மாற்றி நத்தம் மனைன்னு கணினி பட்டா வழங்கப்பட்டிருக்கு. ஆயிரக்கணக்கான மக்களோட நீண்ட நாள் கனவை நிறைவேற்றி இருக்கிறோம். இதுதான் நம்முடைய சிறப்பான சாதனை. இந்த கிருஷ்ணகிரி மாவட்டத்துக்கு நம்ம திராவிட மாடல் ஆட்சி அமைஞ்ச பிறகு நான் செய்திருக்கக்கூடிய முக்கிய திட்டங்கள், அவற்றை நான் தலைப்புச் செய்திகளாக சுருக்கமாக சொல்ல விரும்புகிறேன். ஒசூர் மருத்துவமனையை தரம் உயர்த்த 100 கோடி ரூபாய் ஒதுக்கீடு. அரசு கலை மற்றும் அறிவியல் கல்லூரிகள் புதிய மற்றும் கூடுதல் கட்டடங்கள் கட்டப்பட்டிருக்கு. ஆழியாலம் அணைக்கட்டு தென்பெண்ணை ஆற்று நீர் மூலமா கிருஷ்ணகிரி தருமபுரி மாவட்டங்களோட பகுதிகள் பயன்பெற 56 கோடி ரூபாய் மதிப்பீட்டு திட்டம். எண்ணெய்கோள் அணைக்கட்டு நீரை வறண்ட பகுதிக்கு கொண்டு செல்ல 45 கோடி ரூபாய் மதிப்பீட்டு திட்டம். கிருஷ்ணகிரி மக்களுடைய நீண்ட நாள் கோரிக்கையான பாரூர் ஏரி கிழக்கு பிரதான கால்வாய் அமைச்சு போச்சம்பள்ளி மற்றும் ஊத்தங்கரை வட்டங்களில் இருக்கக்கூடிய 33 ஏரிகளுக்கு தண்ணீர் நிரப்பும் திட்டத்துக்கு 75 கோடி ரூபாய் ஒதுக்கப்பட்டிருக்கு. கீழ் கலவரப்பள்ளி அணை மற்ற அணை பகுதிகளை புனரமைத்து மேம்படுத்தும் பணி 30 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் மேற்கொள்ளப்பட்டிருக்கு. 4 புதிய துணை மின் நிலையங்கள் பயன்பாட்டுக்கு வந்திருக்கு. புதிய வேளாண் காடு வளர்ப்பு திட்டத்தின் கீழ் 2597 விவசாயிகளுக்கு 7,75,000 மரக்கன்றுகள் வழங்கப்பட்டிருக்கு.
தானாம்பட்டி, கும்மனூர், மாரம்பட்டி, ஆவலக்கம்பட்டி, எண்ணேகோல்,